ஏன் மகாதேவரின் மௌனத்தை நீ கேள்வி கேட்கிறாய்? உனது இந்த சர்ப்பத்தை கொண்டு எந்த பிரமையை விளக்குவதற்கு நீ முயற்சிக்கிறாய்? உண்மை என்னவென்பதை உரக்கச் சொல் மன்சா. கூறு, எந்த உண்மையை மறைக்கிறாய்? அவ்வாறு ஏதும் இல்லை தேவி பார்வதி. பதில் கூறு மன்சா. என்னிடமிருந்து நீ என்ன மறைக்கிறாய்? எந்த உண்மையை மறைப்பதற்காக உன் அன்னை தன் மீது ஆணை என்று கூறினாள்? உன் பெற்றோர் மீது ஆணையாக நீ இப்பொழுது உண்மையை கூறு. உன் பெற்றோர் மீது ஆணையாக நீ இப்பொழுது உண்மையை கூறு. எந்த உண்மையை மறைப்பதற்காக இந்த போராட்டம்? உன் அன்னை ஏன் உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்ல விரும்புகிறார்கள்? மகாதேவர் உன்னை தடுப்பதற்கு பதிலாக ஏன் மௌனம் காக்கிறார்? தேவி பார்வதி, அனைத்து உண்மையையும் அறிந்திட வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இருக்கிறது மகாதேவா. பதில் கூறு மன்சா. என்னுடன் வா மன்சா. இனி நீ இங்க இருக்க கூடாது. முடியாது தாயே. இப்பிரபஞ்சத்திற்கு உண்மை என்னவென்பது நிச்சயம் தெரிய வேண்டும், தெரிய வேண்டும். என் சக்களத்தி கதிருவின் மகள் மன்சா சிவனின் அம்சமா? இது எவ்வாறு எனக்கு தெரியாமல் போனது? ஆனால் இன்று தெரிய வந்துவிட்டது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நடக்கும் யுத்தம் அசுர குலத்தின் நல்ல எதிர்காலத்திற்கு அறிகுறியாகும். தேவி பார்வதி, இப்பொழுது என் அன்னை தந்தையிடம் தாங்களே கூறுங்கள், அவர்களின் புதல்வி எப்படிப்பட்டவள் என்று. தேவி பார்வதி, நான் கூறுவதை கேளுங்கள். நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் தேவி பார்வதி. என் கணவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள். ஆனால் எனக்கு இந்த உண்மையை பற்றி தெரியாது. இதை பற்றி அறிந்த பிறகும் தாங்கள் கூறுவதை கேட்பதற்கு நான் அங்கு இருப்பேன் என்று எண்ணினீர்களா? பொறுத்திருந்து நான் கூறுவதை கேட்க வேண்டும். இந்த உண்மையை நீ கூறியிருக்க கூடாது. ஏன் தாயே? பல வருடங்களாக தாங்கள் சிவனிடமிருந்து என்னை பிரித்தீர்கள். நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் எப்பொழுதும் நான் தங்களிடம் ஒன்று கூறியிருக்கிறேன். ஒருவேளை சிவன் என் உலகிற்குள் நுழைந்தால், என்னை எதிர்த்தால், அத்தருணம் எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்வேன் என்று. நான் என் உணர்வை கட்டுப்படுத்த மாட்டேன், என் குரோதத்திற்கு அணை போட மாட்டேன் என்று நான் கூறினேன். பார்த்தீர்களா? அவ்வாறே நடந்தது. உனது இந்த செயலால் சிவசக்தியினிடையே பிரிவு உண்டாகும், கருத்து வேறுபாடு ஏற்படும். பிரிவின் வேதனையை நான் எவ்வளவு அனுபவித்தேனோ அந்த அளவிற்கு அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். என் மனதில் இருக்கும் காயத்தை போல் சிவசக்தியின் மனதில் காயம் ஏற்படாது. ஆனால் நடந்தது நடந்தேறிவிட்டது. சிவனின் புதல்வியாக இருந்தும் என்னால் அவர் மகளாக வாழ முடியவில்லை. ஆனால் சிவனின் சத்ருவாக என்னால் நிச்சயம் வாழ முடியும். என்னால் நிச்சயம் வாழ முடியும். என்னால் நிச்சயம் வாழ முடியும். மகாதேவா, தங்கள் மீது நான் ஆணையாக கூறுகிறேன். தங்கள் மீது நான் ஆணையாக கூறுகிறேன். தேவி பார்வதி, காதலில் கருத்து வேற்றுமை இருக்கலாம், மன வேற்றுமை அல்ல. சரி,
கருத்து வேறுபாடை நீக்குங்கள். கூறுங்கள், மன்சாவின் ஜனனம் எங்கு எப்பொழுது நேர்ந்தது என்று கூறுங்கள். மகாதேவா, தேவி பார்வதியின் மீது ஆணையாக கூறுங்கள், தாங்கள் இந்த உண்மையை என் நிலையிலும் எவரிடமும் கூறக்கூடாது. இப்போது நான் வாக்களிக்கிறேன். எவரிடமும் நான் இதை கூற மாட்டேன். ஏன் மௌனம் காக்கிறீர்கள்? பதில் அளியுங்கள். தங்கள் புதல்வி ஜனனித்ததற்கு என்ன காரணம்? இந்த உண்மையை தாங்கள் ஏன் என்னிடமிருந்து மறைத்தீர்கள்? இன்று எனக்கு அனைத்து உண்மையும் தெரிய வேண்டும் மகாதேவா. பலமுறை உண்மையை அறிவதை விட நம்பிக்கை கொண்டிருப்பதே அவசியம் தேவி. உண்மை உறவை சிதைக்கும், ஆனால் நம்பிக்கை அவ்வுறவை இணைக்கும். என் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள். வாக்கு எனும் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளேன். அக்காரணத்தால் தான் உண்மையை தங்களிடம் என்னால் உரைத்திட இயலவில்லை. என்னை புரிந்து கொள்வதற்கு முயற்சியுங்கள் பார்வதி. புரிந்து கொண்டேன், நன்றாக புரிந்து கொண்டேன். தாங்கள் என்னிடம் ஏதும் கூற தேவையில்லை. நான் எண்ணில் சரிபாதியான தேவி பார்வதி ஆதிசக்தியின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். மன்சாவை பற்றிய உண்மையை எவரிடமும் கூற மாட்டேன். உங்கள் மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் ஓலத்தை என்னால் கேட்க முடிகிறது. நான் தங்களது மனைவி, சிவனின் சக்தியாவேன். உண்மையை அறிந்து கொள்ளும் உரிமை எனக்கு இல்லையா? தங்கள் உரிமையை என் பாதையில் இருக்கும் உறவு தடுக்கின்றது தேவி பார்வதி. மகாதேவா, தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஆதாரம். அனைத்து உறவுகளிலிருந்தும் தாங்கள் விடு பெறலாம். அனைத்தையும் தகர்த்தெறிந்து உண்மையை எடுத்துரையுங்கள். தாங்கள் கூற மாட்டீர்களா? சரி மகாதேவா, அவ்வாறென்றால் இந்த சம்பவத்தை நான் எனது கண்ணோட்டத்தில் காண்பதற்கும் எண்ணுவதற்கும் உரிமை எனக்கு உள்ளது. சற்று பொறுங்கள் தேவி பார்வதி. என்னிடம் உண்மையை கூற விடாமல் தடுக்கும் அந்த உறவை தகர்த்தெறிந்த பிறகு என்னை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர் எனது தந்தை அல்ல. அவர் மகாதேவர். மகாதேவர் மட்டுமே. எந்த அழைப்பும் இன்றி எனது உலகத்திற்குள் அவர் நுழைந்து விட்டார். என் நியாயத்தில் அவர் இடையூறு செய்து விட்டார். தாங்கள் என்ன எண்ணினீர்கள்? உண்மையை எவருக்கும் தெரியப்படுத்த கூடாது என்றுதானே? நான் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன். ஆனால் இன்று எனக்கு எதிராக நின்று மகாதேவர் தனது அழிவை தானாக தேடிக்கொண்டார். மன்சா, நீ செய்வது தவறு. மகாதேவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, இனியும் இருக்க போவதில்லை, இனியும் இருக்க போவதில்லை. எனது லோகத்திற்கு வந்து என் நியாய தர்மத்தில் இடையூறு செய்து தங்கள் மகாதேவர் தவறு செய்து விட்டார். மன்னிக்க முடியாத குற்றம். அதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார். என் விரோதத்தை அவர் எதிர்கொள்வார். அதுவும் நிரந்தரமாக, அதுவும் நிரந்தரமாக. மன்சா, கரத்தை விடு தித்தி.
நான் கரத்தை விடுவதால் உறவு மாறப்போவதில்லை கதிரு. நாம் சக்களத்தைகள்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். அசுர மாதா திதிக்கும் நாகமாதா கதிருவுக்கும் இடையே உள்ள உறவு நலமாக இருந்ததில்லை. ஆயினும் இன்று நான் ஒரு சிநேகிதியைப் போல், ஓர் நலன் விரும்பியைப் போல் காண வந்துள்ளேன். உன் மகள் மன்சாவை விட்டுவிடு. பிள்ளைகள் தவறு செய்தால் அதை திருத்துவது பெற்றவரின் கடமையாகும். தற்பொழுது நடப்பதற்கும் மகாதேவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் தந்தையாக அல்ல, விரோதியாக மனதில் கொண்டு உரையாடுங்கள். பிரபஞ்சத்தின் மகாதேவர் மன்சாவின் தந்தைதானே? அதுதானே உண்மை. நீ கூறியதற்காக மட்டுமே இது நாள் வரை மன்சா தன்னை தானே மகாதேவரிடம் இருந்து விலக்கி வைத்தாள். ஆனால் இப்பொழுது மகாதேவரே வந்து மன்சாவின் லோகத்தில் இடையூறு செய்தால் இவளால் என்ன செய்ய முடியும்? எதுவரை அமைதி காப்பாள்? இதுவரை மகாதேவரின் அநியாயத்தை பொறுப்பாள். என்ன மன்சா? மகாதேவரின் மாபெரும் விரோதி, சிவ சக்தியிடம் மீண்டும் மீண்டும் தோற்ற திதி இன்று என் மகளுக்கு வழிகாட்ட வந்துள்ளாய். நீ மன்சாவை திசை திருப்ப வந்திருக்கிறாய். உனது தன்னலத்திற்காக அவளை நீ தூண்டி விடுகிறாய். தாயே, நான் ஒன்றும் பச்சிலம் குழந்தை அல்ல இவர்கள் கூறுவதை கேட்பதற்கு. உண்மை யாதெனில் இதுவரை தங்கள் காரணமாக மகாதேவரிடமிருந்து தூரமாக இருந்தேன். ஆனால் மகாதேவர் தான் இன்று தன் எல்லையை மீறினார். ஆகையால் நானும் என் விரோதத்தை பறைசாற்றுவேன். எனக்காக, எனது சுய மரியாதைக்காக, எனது உத்தேசத்திற்காக. உத்தேசம், எந்த உத்தேசமும் இன்றி மகாதேவர் எங்கும் செல்ல மாட்டாராமே. அவ்வாறெனில் இந்த மன்சாவும் அந்த உத்தேசத்தை கடைபிடிப்பாள். தன் விரோதத்தை கடைபிடிப்பதே எனது உத்தேசம். தன் விரோதத்தை கடைபிடிப்பதே எனது உத்தேசம்.